இதுவரை மெல்லிசை மன்னர் இறப்பில்லை. மெல்லிசையின் முடிவு. நான் வளர்ந்தது, நான் பிறந்தது, வளர்ந்தது, சாகணும்னு நினைக்கிறது அவர் சங்கீதத்தை கேட்டுதான். எனக்கு வேற எந்த விதமான சங்கீதமும் தெரியாது. எனக்கு தியாகையர், சாமா சாஸ்திரி இதெல்லாம் பெரிய கம்போசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே கம்போசர் எம்.எஸ். விஸ்வநாதன். சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டு தாலாட்டு கேட்டு வளர்ந்தவன், அவர் காதல் பாட்டுகளை கேட்டு வளர்ந்தவன், அவர் சோக பாட்டு கேட்டு வளர்ந்தவன், அவருடைய இறுதி பாட்டு கேட்டு வளர்ந்தவன். இனிமே இந்த மாதிரி ஒரு மெலடி போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நான் இந்தியனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு வெட்கப்படுறேன். இப்படி ஒரு மாமேதைக்கு ஒரு நேஷனல் ரெகக்னிஷன் கொடுக்காத இந்தியா ஒரு நாடா, இப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழணுமாங்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. இவருக்கு கொடுக்காத அந்த அவார்டுக்கு இனிமே மதிப்பே கிடையாது. வேற யாருக்கு கொடுத்தாலும் அதுக்கு இனிமே மதிப்பு கிடையாது. இவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கல இந்த நாட்டில். அது இந்தியாவோட தலையெழுத்து. ஆனால் நான் இந்தியனா பிறந்ததுக்கு வெட்கப்படுறேன். ஏன்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பேர் கிடைக்கல. இன்னிசைனா என்னன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது இவர் தான். இவர் போட்ட பாதையில தான் இன்னி வரைக்கும் இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணெல்லாம் இருண்டு போயிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு நிமிஷமும் இவரோட பாட்டு கேட்டு நான் இவரோட பாட்டுகளை விசில் சீடியா வேற கொடுத்துருக்கேன். எனக்கு சோகம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நான் பாடி பார்க்கறது, எனக்கு ஹம் பண்ணிக்கிறது, அது பாத்ரூமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் தான். எனக்கு வேறு யாரும் மியூசிக் டைரக்டராக என்னால் பெரிய பெரிய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட என்னை பற்றி இன்டர்வியூலாம் கேட்பாங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருப்பி எனக்கு ஒரே வார்த்தை தான் வரும், எம்எஸ்வி தான். சரி, அவர் பூத உடல் நம்மளோட இல்லை அப்படின்னாலும் நல்ல வேலை இன்னைக்கு டிவி அண்ட் அதர் மீடியாவனால வாழ்நாள் பூரா இந்த ஃப்ரீக்வன்சியில், இந்த ஒலியில், இந்த ஈத்தரில் அவரோட சங்கீதம் எசிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பசங்க கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய இறுதி மூச்சு என்னுடைய கடைசி காலத்துல இதே மாதிரி எனக்கு ஒரு நேரம் வரும்போது எனக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் வேண்டியதில்லை. என்னோட உடல் இருக்கும்போது பக்கத்துல எம்எஸ்வி பாட்டு போடுங்க, இதுதான் நான் என் உயிரில் எழுதி வச்சிருக்கேன். உயிரில் வேற என்ன எழுதணும்னு தெரியாது. என்னோட இறுதி யாத்திரையும் போது நான் கேட்க வரும்போது, அந்த பூத உடல் கேட்க வரும்போது எம்எஸ்வியோட பாடல்கள், எம்எஸ்வி சிவாஜி காம்பினேஷனோட பாடல்கள், இதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். இதுதான் என்ன அந்த உலகத்தை கூட்டிட்டு போற ஒரே ஒரு பாதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இவர் மேல எனக்கு ஒரு பாசம், ஒரு பக்தி. சரி, என்ன பண்றது, அவருக்கு வயசாயிடுச்சு, போயிட்டார். ஆனா இவங்கெல்லாம் இவங்க சிவாஜி, ஒரு கண்ணதாசன், நாகேஷ், இவங்கெல்லாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. கடவுளால் படைக்கப்பட்டார்கள். சிவாஜி நடிப்புக்காக படைக்கப்பட்டார். அவருடைய கடமை முடிச்சார், கடவுள் கூப்பிட்டுக்கிட்டார். இவர் மெல்லிசைக்காக அந்த இறைவனால் படைக்கப்பட்டவர். சரஸ்வதியின் மைந்தன், சரஸ்வதி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டார். அவ்வளவுதான். 75 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சினிமா தியேட்டரில் 10 வயசு பையன் இன்டர்வெல்ல முறுக்கு, சீடை, சோடாக்கல் வித்துட்டு இருந்தான். அந்த 10 வயசு பையன் அதே ஊரில் ஒரு பாகவதர் குழந்தைகளை பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். இந்த பையன் ஜன்னலபடியாக நின்று அந்த பசங்க பாடம் படிக்கிறது தினமும் கேட்டுகிட்டே இருப்பான். கற்றுக் கொடுத்த பசங்கள்லாம் சரியா பாட்டு பாடலை. ஜன்னலபடியாக கேட்ட அந்த பையன் பிரமாதம் பாடினான். அதை பார்த்து நெகிழ்ந்து போய் அந்த பாகவதர் இந்த பையனுக்கு தனியாக கோச்சிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் 1940 பிற்பகுதியில் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு வந்தான். சென்ட்ரல் ஸ்டுடியோவில் அப்போ தான் கண்ணகி படம், ராஜகுமாரி படம், எம்ஜிஆர் நடித்த படம், பி.யு. சின்னப்பாட்டி கண்ணகி, இந்த படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருந்த நேரம் அங்கே ஆஃபீஸ் பாய்க்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இந்த கேரளா பையன் ஆஃபீஸ் பாயை அங்கே சேர்ந்துக்கிறான். சேர்ந்துட்டு இந்த ஹார்மோனி பட்டி தொடச்சி கொடுக்கறது, டேபிள் கீப்பர் துடைக்கிறது, டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, சாமி படத்துக்கு மாலை வாங்கி பூஜை பண்ணுறது, இந்த வேலையை அந்த பையன் பண்ணியிருக்கான். 10 வயசு பையன்.
ஒரு புது படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு மியூசிக் டைரக்டர். நினைச்ச மாதிரி பாட்டு வரல. ராத்திரி 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு பொட்டியை முடி வச்சு நாளைக்கு கம்போஸ் பண்ணி போயிட்டார். இந்த டேபிள் தொடச்சிருந்த பையன் அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹார்மோனி பட்டி வச்சு தொடக்கூடாது இவன் தொட்டு கம்போஸ் பண்ணி பார்க்குறான். கம்போஸ் பண்ணி ஒரு பரமாக ஒரு ராகம் வந்துடுச்சு. அதில் பொட்டியை மூடி வச்சுட்டான். மறுநாள் வந்த உடனே மியூசிக் டைரக்டர் கேட்குறாரு, டேய் இந்த ஹார்மோனி பொட்டி இங்கே வச்சது யாரா மாற்றி வச்சுருந்தாங்க? உடனே ஐயா இவன் தான் மாற்றி வச்சேன். யார் என்ன பண்ணேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பையன் ஒரு மியூசிக் டியூன் ஒன்று பண்ணியிருக்கிறான், நீ கேட்டு பாருனா பொட்டியில் தொட்டியா நீ பிச்சிடுவோம் படவா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து கொஞ்சம் தயவு செய்து அதை போட்டு காட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே இந்த பையன் அந்த டியூனை போட்டு காட்டுறான். மியூசிக் டைரக்டர் வாயடிச்சு போயிட்டார். சைலண்ட் ஆகிட்டார். சைலண்ட் ஆகிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சரி இந்த டியூனை நீ தான் போட்டேன்னு சொல்லாத போ அப்படின்ட்டார். அந்த டியூன் படத்தில் சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு டியூன் போட்டு கொடுத்தான் பையன், அது சேர்க்கப்பட்டது. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சூப்பர் ஹிட். அந்த 2 பாட்டு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் அதே மியூசிக் டைரக்டர் இன்னும் 2 படத்துக்கு பாட்டு போட்டார். அந்த 2 படத்துலையும் இந்த பையன் 3 பாட்டு 4 பாட்டு இந்த பையன் கம்போஸ் பண்ணி கொடுக்குறான். அதையும் சேர்த்துட்டாரு. பேர் என்ன வருது? டைரக்டர் பேர் வருது. முடிஞ்சு பாச்சா என்னோட கஷ்டப்பட்டு நம்ம மியூசிக் போட்டு கொடுத்தா வாத்தியார் சைலண்டாக போட்டுருக்கிறான்னு பேசாமல் இருக்கிறான். ஒரு இடத்துல ஸ்டுடியோவை மூடிட்டு சென்ட்ரல் ஸ்டுடியோ பேக் பண்ணி ஜூபிட்டர் கம்ப்ளீட்டாக மெட்ராஸ்க்கு வராங்க. வரும்போது சவுண்டு லைட்டு மைக்கு கம்ப்ளீட் சாமான் செட்டெலாம் தூக்கி வேனில் போட்டு போகும்போது அந்த மியூசிக் டைரக்டர் இந்த குட்டி பையன் 14 வயசு இருக்கிற பையனை தூக்கி அந்த வேனுக்குள்ளே போட்டு இவன் வைரம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம் உங்கள் படத்தில் 3 படத்தில் ஹிட் ஆச்சுல பாட்டு, அந்த பாட்டெல்லாம் போட்டது இந்த பையன் தான். அப்படி விட்டுறாங்க. அவன் தான் எம்எஸ் விஸ்வநாதன். அந்த பையன் தான் மெட்ராஸ் ஜெனோவா படத்துக்கும் என்எஸ்கேவுடைய அந்த மணமகள் படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் சினிமாவுடைய பொற்காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து 4 தலைமுறைக்கு இசையமைத்த ஒரு மகத்தான ஒரு மனிதர். என்ன மாதிரி ஒரு சாதாரண நடிகனை கூட எனக்கு உயர்ந்த மனிதன் ஆரம்பித்து அக்னி சாட்சி சொல்லத்தான் இருக்கு 30க்கு மேற்பட்ட படங்களில் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த மியூசிக் யூஸ் பண்ணார்ல அந்த மியூசிக் டைரக்டர் பேர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. அந்த சுப்பையா நாயுடுவோட கடைசி காலத்தில் இந்த வீட்டில் தான் தன்னுடைய குருநாத சுப்பையா நாயுடு கொண்டு வந்து வச்சு கடைசி காலம் வரைக்கும் அவருக்கும் சம்சாரத்துக்கும் மாதமாக செலவு பண்ணி மனைவியை பின்னாடி இறந்து போகிறாங்க. அவரையும் அடக்கம் பண்ணது இவர் தான் பண்ணார். மனைவிக்கு அதான் பண்ணார். த கிரேட் சந்திரபாபு கிட்டத்தட்ட அனாதி ஆய்வு அண்ணா நான் செத்து போனால் நீங்கள் தான் அடக்கம் பண்ணு சொல்லி அந்த சந்திரபாபுவையும் சுடுகாட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணவர் எம்எஸ்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்க, முழுசாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த அளவுக்கு நீ மியூசிக் டைரக்டர் பண்ண இன்னைக்கு யார் மியூசிக் டாப்பாக சொல்றீங்கன்னா அவனுக்கு எல்லா குருநாதர் இவர் தான். 1700 படங்களுக்கு மேலே போட்டுக்காரு. எம்எஸ்சி விஸ்வநாத் 2 பேரும் விஸ்வநாத் ராமன் சேர்ந்து 700 படங்கள் போட்டுருக்காங்க. அவரே தன்னுடைய படங்களை பாடியிருக்காரு. இளையராஜா இல்லாமல் இன்னைக்கு வரை மியூசிக் எல்லா மியூசிக் படங்களையும் பாடியிருக்கிறாரு. மெல்லிசை மன்னர், திரை இசை சாம்ராஜ்யத்துல முடிசூடா மன்னன்னு சொல்லலாம். இசை மேதை எம்எஸ்வி சார் காலமானது ஒரு இசை உலகத்துக்கு, இசை சாம்ராஜ்யத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவங்கள பத்தி சொல்லணும்னா சப்தஸ்வரத்தோடையே வாழ்ந்தவங்க, சப்தஸ்வரத்தை சுவாசிச்சவங்க, சப்தஸ்வரத்துல தன்னுடைய மேதா விலாசத்தை பொறிச்சவங்க. அவங்கள பத்தி சொல்றதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே கிடையாது. அவங்க வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்திருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயமா கருதுறேன். அந்த காலகட்டம்லாம் சொல்லவே முடியாது. விஸ்வநாதன் சார், ராமூர்த்தி சார், கண்ணதாசன் சார், இந்த காம்பினேஷன், டி.எம். சௌந்தரராஜன் ஐயா, பி. சுஷிலம்மா, இவங்களாம் இந்த டீமோட வந்த பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாடலும் முத்துக்கள், அமரத்துவம் வாய்ந்த பாடல்கள், திரை இசையோட சொத்துக்கள். அதுல ஒரு ஜாம்பவான் இன்னைக்கு காலமாயிருக்காருன்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப அந்த பாரம் அழுத்துறது. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாருடைய பிரார்த்தனையோடையும் என்னுடைய பிரார்த்தனையும் நான் அவங்களுடைய பாதத்துல நான் சமர்ப்பிக்கிறேன். செல்ல பிள்ளைய அவகிட்ட அழிச்சுட்டா. ஒரு சங்கீத சகாப்தம் அந்த மாதிரி பார்க்க முடியாது நம்ம இண்டஸ்ட்ரியில். 1945 தொடங்கி 2015 வரைக்கும் ஒரு இசையில் ஒரு ராஜாங்கமே நடத்தின ஒரு மாபெரும் இசையமைப்பாளர்.
அவர்கிட்ட எவ்வளவோ சூப்பர் ஹிட் நம்பர்ஸ் பாட கிடைச்சது என்னோட பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அவர் போட்டு கொடுத்து என்னை பாட வச்ச ஒரு பாட்டும் மணிமணியான பாடல்கள். அவர்கிட்ட வேலை பண்ண அந்த நாட்கள் பொன்னான நாட்கள். அது திரும்பி வருமான்னு சொல்ல முடியாது. இப்போ கூட ஐசியூவில் போய் அவர் பெட்டு பக்கத்தில் நின்று நான் நாதமெனும் கோயிலிலே பாடிட்டு வச்சு அவர் சொன்னா அவங்க எனக்கு பாடின எல்லா பாட்டும் பிடிக்கும் அப்படின்னு வார்ட்பாய் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். மறக்கவே முடியாது. அவர் இன்னும் நிறைய வருஷம் இருப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து தாங்க முடியல. அவர் எங்க இருந்தாலும் நம்மளோட இருப்பார். உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய இசை இருக்கும். அளிக்கிறது. பாடிக்கொண்டிருந்த அந்த வாய் மூடிக்கொண்டிருப்பதும் ஆடிக்கொண்டிருந்த அந்த கை முடங்கி கிடப்பதையும் பார்க்கும் பொழுது இதை பார்ப்பதற்கு நெஞ்சுறுதி வேண்டும். ஏனென்றால் இசைக்கு உயிரூட்டி கொண்டிருந்தவர், தமிழ் திரையுலகத்திற்கே இசையால் உயிரூட்டி கொண்டிருந்தவர் இன்று உயிர் துறந்து படுத்திருப்பதை பார்க்கும் பொழுது நெஞ்சு தாங்கவில்லை. ஆனாலும் இயற்கையை வெல்வதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் இந்த இழப்பை தாங்குவதற்கு மன உறுதி வேண்டும், நெஞ்சுறுதி வேண்டும். அந்த உறுதியை தமிழக மக்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் அவரது குடும்பத்திற்கும் இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரின் திறமை அவரது மறைவோடு மறைந்துவிடக் கூடாது. அவரின் திறமை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். அவர் பெயரில் விருதுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர் பெயரில் இளைய சமுதாயத்தினர் இசையில் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக திறமையாளர்கள் மறைந்தாலும் அவர்கள் புகழ் நிலைத்து நிற்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள், அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.